வீடியோக்கு எப்படி இருக்குது? வீடியோக்கு நல்லா இருக்குதா? அங்கே ஆங்கிள் மாறணுமா? கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கணக்கில் விதைச்சிருக்கணும் என்ன? ஓகே, ரெக்கார்ட் பண்ணி கொண்டெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ அதை இதை ஆஃப் பண்ணி போட்டு திருப்பி ஆன் பண்ணுங்க நிக்கோலா. ஆஃப் பண்ணி ஓகே நிக்கோலா. இப்போ இதை ஸ்டாப் பண்ணி போட்டு என்ன மாதிரி மேலே மட்டும் காட்டுற மாதிரி இருக்குது. திடீரென்று பார்த்தா ஏதோ மாபுல் மாதிரி இருக்கும். நிற்குது சரியா வருமா? அப்படி இல்லை, நான் பின் ரேஸுக்கு ரொம்ப பிரச்சனை விழுந்துருவீங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வட்டுக்கோட்டையில் நிற்கிறேன். வட்டுக்கோட்டை இந்த ரோடு இப்படியே மூலாய், அதாவது பொன்னாலை சந்திக்கு போகுது. வட்டுக்கோட்டை சந்தியை கடந்து, வட்டுக்கோட்டை கொலேஜை கடந்து பொன்னாலை சந்திக்கு போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழியில் ரெண்டு புறமும் இது வயல்வெளிகள். இந்த வயல்வெளிகளில் இப்போ சணல் விதைச்சிருக்கிறாங்க. இதில் இந்த சணல்கள் ஏன் இப்போ விதைச்சிருக்குன்னு சொன்னால், இதுக்கு பிறகு நெல் விதைக்கிறதுக்காக இந்த சணல் விதைச்சு இந்த சணலை அப்படியே உழுது அப்படியே நிலத்தோடு விட்டுருவினம். இது ஒரு வகையான ஒரு இயற்கை பசலையாக இருக்கும். இதுக்கு பிறகு இவங்க நெல் பயிற்சியை செய்கிறதுக்கு ட்ரோனாலையும் எடுத்திருக்கிறேன். இந்த சணலை ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஒரு கொஞ்சம் இடமெண்டா பரவாயில்லை, ஒரு இந்த தேசம் ஃபுல்லாகவே இந்த பாருங்கள். அதான் சொல்கிறேன், ட்ரோனாலையும் எடுத்தினான், அதையும் இதோடு சேர்க்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். நல்ல அழகாக இருக்குது அப்படியே பார்க்க. தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ சின்ன செடிகள் மாதிரி இருந்தது, கிட்ட பார்த்தா ஒரு ஆள் உயரவே வளர்ந்துருக்குது. உண்மையாக சணல் எப்படி இருக்க மட்டும் இப்போ தான் நானும் முதல்ல பார்க்குறேன். இதில் ஒரு காய் மாதிரி வந்திருக்குது. இந்த ஒவ்வொரு இலைகளும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த இலையின டிசைனா அல்லது இந்த இலைகளுக்கு ஏதாவது நோய் பிடிச்சிருக்கா தெரியல. இந்த இலையில பாருங்கள், அந்த ஒரு தனியாக பச்சையண்டு இல்லாமல் இதில் எப்படி அந்த ஓட்டையாக இருக்குது. இது சம்மந்தமாக தெரிஞ்சால் நீங்கள் யாராவது தெரியப்படுத்தலாம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பூ கூட நல்ல ஒரு அழகான பூக்களாக இருக்குது பார்க்க. கடுகும் இதே மாதிரி தான் நிற்கிறேன் நான். எங்கேயோ அறிஞ்ச நான் இதில் ஒரு காயும் வருது. அப்படி இந்த ஒரு காய் இப்படி தொங்கிக் கொண்டே இருக்குது. இல்லை, இதில் பூச்சி தான் அரிச்சு கொண்டு போகுது. இந்த பாருங்க, என்ன சொன்னால் இந்த சணல் பேர்பஸாகவே உரமாக்குறதுக்காக அவங்க வளர்க்குறபடியாக இதுக்கு எந்த ஒரு பூச்சி நாசினியும் அடிக்க மாட்டாங்க தானே. எந்தபடியாக பூச்சி அரிச்சு கொண்டு போகுது. இந்த இலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லாக பூச்சி அரிச்சு கொண்டு போயிருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. நிலத்தில் நின்று பார்க்குறத விட மேலே ட்ரோனால் பார்க்குறது இன்னும் அழகாக இருந்தது இந்த இடம். உண்மையாகவே வட்டுக்கோட்டை எப்படி இருக்குமென்று எனக்கு தெரியாது. வளமையாக இந்த ரோட்டால் போகிறதோடு சரி, நின்று பார்க்குறது கூட நேரம் கிடைக்கிறேன். அதே மாதிரி இந்த சணலும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் நிலத்தில் இருந்து பார்க்குறத விட மேலே இருந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் கணக்கில் ஃபுல்லாகவே சணலை தான் அவங்க விதைச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் ரோடுன்னு அந்த பக்கம் ஃபுல்லாகவே நான் காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. நடுவில் ரோட், இந்த ரெண்டு பக்கமும் வயல். இப்போ சணலாக இருக்கிறபடியாக இந்த இடம் ஒரு வெற்றிடமாக தெரியுது. கூடுதலாக அந்த நெட் பயிர் செய்யக்குள்ளே அந்த நெல் காய்ச்சி பூத்து குலுங்கைக்குள்ளே இப்படி இருக்கும். முடிஞ்சால் அந்த டைம்லேயும் நான் எடுத்து இந்த வீடியோவை பார்க்குறேன். வாழ்ந்தால் இப்படி ஒரு கிராமத்தில் வாழணுமென்ற மாதிரி இந்த வியூ இருக்குது.
இந்த பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ரோட்டின் 2 பக்கமும் வயல்கள் தான். இப்போ வந்து இது சணல் வயலாக இருக்குது. இந்த ரோட் வந்து நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு இடமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஈவினிங்கில் இந்த இடத்துல நின்று பார்க்க ஒரு அளவு உண்டு தெரியுது. எல்லாராலையும் சில விஷயங்களை ரசிக்க இயலாது. எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து கடுகுன்னு எள்ளு. இதில் வந்து எள்ளு வந்து விதைச்சிருக்கணும். எள்ளும் கிட்ட போய் பார்க்கலாமல்லோ. பக்கத்தில் வந்து எள்ளு விதைச்சிருக்கணும். எள்ளும் அதே இதானா? அப்படியே வந்து இது பண்ணி விடுறதா? அப்படியே உழுது விட்டு போட்டு திருப்பி நெல் விதைக்கிறதா? அப்படியா? இல்லை இது எள்ளு பிடுங்கிறது. பிடுங்கி எடுக்கிறது. ஓஹோஹோ. இதுக்குள்ளே தான் நெல் இருக்குது, ரைட்? இது வந்து இந்த வாய்க்கா வரப்புல அந்த மாதிரி. வயல்கார் பார்த்தா யோசிக்க போகிறாங்க, அடே வயலுக்குள்ள என்னடா செய்கிறாங்க. அன்றைக்கு ஒரு சிங்கள நண்பர், அதாவது அந்த நல்லூருக்கு முன்னுக்கு நான் எடுத்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார் தான் தம்புகுலப்பட்டினம் போகணும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நானும் அங்கே போகலாம், அப்படி என்ன இருக்குது வடிவாக இருக்கா பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல போயிருந்தேன். இப்போ திருப்பி ஒருக்கா போய் வீடியோ எடுக்கலாம்னு தான் வெளிக்கிட்டு நான். அதுக்கு இடையில் மஞ்சள் கலரில் வயல் மாதிரி இருந்து அதை பார்த்தோன்னே இறங்கியாச்சு. இப்போ இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த வட்டுக்கோட்டை இந்த சணல் வயல் தான். இது குழாய் கிணறு அடித்து விட்டுருக்கணுமாக்குமா? சரி 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 சரி. வளமையாக இதால் போகக்கே இதோட போகிறதோடு சரி. இந்த இறங்கி நின்று பார்க்குறதெல்லாம் ஒரு நாளும் கிடைச்சதில்லை. இன்றைக்கு தான் அதுவும் எதேர்ச்சியாக இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இப்போ எங்களுக்கு கண்டன் தாரத்துக்கு இயற்கையே இருக்குது. இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் எங்கேயோ இந்த இடத்த வந்து, அதாவது இப்படி ஒரு வியூ வந்து ஒரு மாவுளில் தான் பார்த்துருக்குறேன். மாவுளில் டிசைன் போட்டு விட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள் இப்போ கீழே விட்டுட்டு மேலே மட்டும் காட்டுற பாருங்க, திடீரென்று பார்த்தா ஏதோ மாவுள் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது. நான் நெச்ச கூட பார்க்கல இப்படி ஒரு வியூ கிடைக்க மாட்டேன் உண்மையாகவே. மழை ஒன்று வரப்போதுன்ட்டு தெரியுது. ஆனால் வளமையாக வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இப்படி விட்டு விட்டு இந்த ஒரு டிசைனாக இருக்கிறது இப்படித்தான். என்ன இப்போ மட்டும்தான். மற்ற சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சணல் தான். சணல் பூவும் ஒரு வடிவாக தான் இருக்குது. என்ன மருந்துகள் எதுவும் அடிக்காதபடியா அது வந்து ஒரு நோய் பிடிச்ச மாதிரி போயிருக்கு அந்த இலையெல்லாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே சணல் தான். என்ன
வா இந்த வியூவும் நல்லா இருக்குது என்ன. குயில் என்ன கூவுறது, கிளிச்சத்தம் குயில் சத்தம். போவோமா ஊர்கோளம்தான். இது கிணறு என்ன. அங்கால அதில் வந்து புகையிலை தோட்டம் இருக்குது. புகையிலை கிட்ட போமா. ரோட்டில் இருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டோம். நல்ல மழை ஒன்று இருக்குது, அது மட்டும் தெரியுது. நல்ல வெயிலுக்குள்ளே இதுக்குள்ளே வரவே இயலாது, அது சுவர். அது விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த டெக்னிக் தெரியும். அதாவது தோட்டக்காரர்கிட்ட அனுமதி எடுக்காமல் வீடியோ எடுக்கப்படுது. இடையில் யாரும் வந்து அடித்தா அதையும் சேர்க்கிறேன் பாருங்க. இதில் போகிறது அதான் அங்கே அதில் போயில போட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தால் பச்சை மிளகாய். வீட்டில் ஏதாவது 1-2 தான் முளைக்கு நிற்கலாம். அது ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்குண்ணே. இது எப்படியும் பிடுங்கக்கூடிய பதத்திலாம் இருக்குது. பெரும்பாலும் நாளைக்கு 4 சந்தைக்கு போயிடும். பெரிய மிளகாய். அதுலேயும் ஏதோ விதைச்சி விட்டுருக்கணும், என்னென்னு தெரியல. கிட்ட போய் பார்த்தா தெரியும். போயிலையா அது? போயிலேன்ற ஒவ்வொரு பருவம் ரைட். இது இப்போ தான் இது வந்து கிட்டத்தட்ட வெட்டுற பருவம் போட அப்படியோ. இது வெட்டியாச்சு. ஓ ஓ ஓ இது ஃபுல்லாக வெட்டி இதை பண்ணியாச்சுண்ணே. புகையிலேருந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்குறேன். எங்கேயாவது மதில் வழியை போட்டிருப்பினம். இதுதான் முதல் தடவை. இதில் ஒரு வயர் ஒன்று போட்டு விட்டுருக்கணும். என்ன லைனு கண்டு தெரியல. தச்சலா எங்கேயா ஷோட் இருந்தால் சீனே மாறி போயிடும். மோட்டருண்டு நல்ல பெரிய இலையாக தான் வருமே. ஃபுல் பெரிய இலை. புகையில பூக்குமா? அந்த ஒரு பூ கொண்டு வந்து நிற்குது. அதில் முதல்ல கிணறு இருந்தது. இப்போ இதுலேயும் கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. இப்படி அமைப்பு கூடுதலாக நான் இந்தியாவில் பார்த்துருக்குறேன். இந்த கிணறா தொட்டியாண்டு தெரியல. ஆனால் பாம்பு நிற்கிது. அது மட்டும் சுவர். பாம்பு நிற்குதோ? அந்த நிற்குது. பாருங்க உள்ளுக்கு போயிட்டு. இது இந்த கிணத்துண்ட வயசுண்டு பார்த்தா கிட்டத்தட்ட வெறும் போலோடக்கு ஒரு 50-60 கூடையே வெறும் போலோடக்கு. யாருக்கா இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்ன தெரியாத விஷயங்கள் பலதை நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த கல்லுகளை பார்த்தா செட்டியாக நிறைய, அதாவது இது ஒரு 70 வருஷமாவது வெறும் போலோடக்கு. இந்த அமைப்பு தொட்டியா அல்லது கிணறாண்டு தெரியல. அதில் கிணறு இருந்தது, பக்கத்தில் இதில் ஒரு கிணறுண்டா நினைக்கிறேன். ஒவ்வொரு காணிக்கும் கிணறாண்டு தெரியல. ஆனால் அதே சமயத்தில்
கிணறு சதுரமாக கட்டி எடுத்திருக்கிறதுன்ற முறை என்னன்னு எனக்கு விளங்க இல்லை. இந்த இதில் முந்தி அந்த அள்ளி இதுக்குள்ள ஊற்றி இப்படியே அந்த வேக்கால் மாதிரி போகிறதுன்னு இதில் அந்த சுத்துற மாதிரியெல்லாம் ஒரு செட்டப் வச்சிருப்பீங்க. அப்படி எதுவும் இருக்கும்போது தெரியல. இருந்திருக்கலாம். இதில் இது கத்திரிக்காய் நட்டிருக்கணும். இப்போ தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சி கொண்டு வருது. யாழ்ப்பாணத்திலேயே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்காக எப்போவுமே ட்ரோன் கேமரா விட்டு பார்க்கலாது. ட்ரோனை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் விட இயலாது, சில இடங்களில் விட்டு பார்க்கலாம். இந்த வயல் வெளியே பார்க்க அதில் ஒரு தனி அழகு கொண்டு இருக்குது. என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட ஸ்க்ரீனில் நிற்கும். இப்போதைக்கு பாய்.